வணக்கம். இன்னைக்கு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது மட்டும் இல்லை, இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. இன்னைக்கு முழுக்க நாளை காலையில் வரைக்கும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. செய்து பாருங்கள், இந்த வழிபாட்டை நலம் பெறுவீர்கள். வைகுண்ட ஏகாதசியில் பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறதும் திருப்பாவை படிச்சுட்டு வர்றதும் ரொம்ப விசேஷம், ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பாக பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால தான் பாருங்க, மந்திராலயத்துல எல்லாம் ஏகாதசி அன்னைக்கு விரதமே இருக்கணுங்கிறதுக்காக பிரசாதமே விற்பனை பண்ண மாட்டாங்க மந்திராலயத்தில். அதனால தான். சரி, எப்படி இருக்க போகிறது ஞாயிற்றுக்கிழமை? நேற்றுக்கு இன்னைக்கு பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கும், ஒன்றும் தப்பில்லை. மேஷ ராசிக்காரர்களே, 3 நட்சத்திரக்காரர்களும் எல்லா வயதுக்காரர்களும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் நிதானமாக இருக்கணும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான் நினைக்கணும், ஓம் அருணனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 6, அனுகூலமான திசை கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. ரிஷபராசிக்காரர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் உங்களுடைய மனோதிடமும் பெருந்தன்மையும் தாராளமும் ஜெயிக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 5, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, தேவையற்ற அலைச்சல், தேவையற்ற உழைப்பு எல்லாம் இருக்கு. எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்காது. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா ஒரு மந்திரம் 108 தடவை சொன்னா அல்லது எழுதிக்கிட்டே இருந்தால் தப்பிச்சுக்கலாம். என்ன பண்றது? ஓம் ஓம் திருநள்ளாரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அப்ப சனி பகவானையோ அல்லது சிவபெருமானையோ நினைச்சுக்கோங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 9, அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் சிறப்பான தினம். பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும், பொறுமை ஜெயிக்கும். என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் வெற்றி. அனுகூலமான எண் 5, 6, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் கலக்கல்ஸ், சந்தோஷம். அனுகூலமான உங்களுக்கு 1, 4, அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமி இன்னையோட முடியுது. ஆனா இன்னைக்கு இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களும் அசைவ உணவை தவிர்க்கணும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம். நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்ப அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் உஷாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்று. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. துலா ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது, கோயில்ல விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில விளக்கேற்றணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப சிவபெருமான நினைக்கணும். ஓம் ஓம் ஆதித்யனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நெய் விளக்கு ஏத்துறது முக்கியம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சிறப்பான நாள். உங்கள் சுறுசுறுப்பும் தைரியமும் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 4, அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு வரும், கோபத்தினால மாட்டிக்குவீங்க. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துனா ஒரு மந்திரம் சொன்னா தப்பிச்சுக்கலாம். என்ன? ஓம் யமுனா நதியே போற்றி, ஓம் தபதி நதியே போற்றி. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கிட்டு சொல்லணும். சொன்னா தப்பிச்சுக்கலாம். நிதானம். அனுகூலமான எண் 1, 7, அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, நிதானமா இருங்க. தேவையற்ற வம்பு வரும். 3 நட்சத்திரக்காரர்களும் எல்லா வயதுக்காரர்களும் என்ன தொழில் பண்ணாலும் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ முருகப்பெருமானை நினைச்சுக்கணும். என்ன மந்திரம்? ஓம் ஓம் அருணனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 7, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. கும்பராசிக்கார நேயர்களே, உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்க. அசைவ உணவை தவிர்த்துருங்க. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்ப சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் வைத்தியநாதனே போற்றி, ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். உங்களுக்கு அனுகூலமான எண்
4 அனுகூலமான திசை மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. மீனராசிக்கார நேயர்களே, ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு, காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம். பெண்களுக்கு இந்த முன்னேற்றம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், கலக்கலான வாழ்க்கை, பிரமாதமான முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 1. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று வைகுண்ட ஏகாதசி. இன்று காலை முதல் நாளை காலை வரை பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பு. பெருமாள் கோயிலில் போய் திருப்பாவை பாடுறது நல்லது. இன்னைக்கு பிரசாத விநியோகத்தை பெருமாள் கோயிலில் தவிர்ப்பதும் நல்லது. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா கிடையாது, நாளைக்கு நல்ல நேரம் உண்டு. பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை நல்ல நேரம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. கல்யாணமான சிம்ம ராசிக்கார நேயர்களே, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே சிம்மமா இருந்தாலோ, அல்லது சிம்மம் மகரமா இருந்தாலோ, அல்லது சிம்மம் கும்பமா இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிங்க. சிம்ம ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே மாணிக்க மோதிரம் போடுறது நல்லது. அப்படி போட்டா என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.